அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு பல வகையான நோய்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதை குணப்படுத்துவதில் மூலிகை பயிர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மூலிகை பயிர்கள் அப்படின்னா என்னென்னா, எந்தெந்த தாவரங்கள் எந்தெந்த பயிர்கள் மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களையும் வியாதிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதோ அந்த பயிர்கள் தாவரங்கள் எல்லாமே மூலிகை பயிர்கள் தான். இப்போது என்னென்ன மூலிகை பயிர்கள் மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில மூலிகை பயிர்கள் வரிசை இங்கே நம்ம வச்சுருக்கோம். இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது கேசவர்த்தினி. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இலையெல்லாம் நல்லா பல்லாக இருக்கும். இதுக்கு பேர் கேசவர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பயிர். இந்த கேசவர்த்தினி எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெரும்பாலும் தலையில் எல்லாருக்குமே முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை முடி கொட்டுவதையும் அதை முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த கேசவர்த்தினியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கேசவர்த்தினி எண்ணெய்ன்னு சொல்லியெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த எண்ணெயை நம்ம வாங்கி தேய்ச்சோம் அப்படின்னா முடி உதிர்வதை நம்ம தடுத்து முடி நன்கு வளருவதற்கு பயன்படக்கூடியதான் இந்த கேசவர்த்தினி. இதை நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த இலையை நீங்கள் பறித்து நிழலில் காய வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இந்த கேசவர்த்தினி இலையை போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கேசவர்த்தினியில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலும் தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்துடும். அதை நம்ம தேய்க்கிறதுனால முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி முடி நன்றாக வளருவதற்கு பயன்படக்கூடியது தான் இந்த கேசவர்த்தினி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு மிளகு செடி மாதிரியே இருக்கும். இதுக்கு பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குத்து மிளகு செடி அப்படின்னு சொல்கிறாங்க. குத்து மிளகு செடி அப்படின்னு. இதில் மிளகு செடின்றது வேறு, இந்த குத்து மிளகு செடின்றது வேறு. ஆக இந்த மிளகு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எதுக்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சளி, இருமல் இந்த மாதிரி இதில் கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமாக பயன்படக்கூடியது தான் இந்த குத்து மிளகு செடி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமானது சோத்து கத்தாழை. இந்த சோத்து கத்தாழையில் பொதுவாக 150க்கும் மேற்பட்ட பொருட்கள் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோத்து கத்தாழையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த சோத்து கத்தாழை ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அது மனுஷனுக்கும் சரி மற்ற இதுகளுக்கும் சரி. இதில் என்ன முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஜெல்லு, அந்த ஜெல்லை நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அதை உடச்சி எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓடுற தண்ணியில், அதாவது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் குறைந்தது 7 தடவை கழுவி சொல்கிறாங்க. கழுவிட்டு அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் இன்றைக்கி சோத்து கத்தாழை சேர்க்குறாங்க. அடுத்தது பிஸ்கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழை சேர்க்குறாங்க. அது மாதிரி எல்லா பொருட்கள்லையுமே இந்த சோத்து கத்தாழை சேர்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சோத்து கத்தாழையை பொறுத்தவரை 150க்கும் மேலான பொருட்களை தயாரிக்க பயன்படக்கூடியது தான் இந்த சோத்து கத்தாழை. அடுத்தது இது ஒரு முக்கியமான செடி. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தாளை பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயத்தாள் மாதிரியே இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு அப்படின்னு பேர். இந்த பேர் ஜிம்மு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இலையை நீங்கள் பறித்து லேசாக இதை கசக்கி என்ன பண்ணணும், இதை அப்படியே கசக்கிட்டு அப்படியே நுகர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் வாசனையும் இருக்கும், பூண்டு வாசனையும் இருக்கும். இது ரெண்டுமே கலந்த வாசனையாக இருக்கிறது தான் இந்த ஜிம்மு செடி. சரி, இந்த ஜிம்மு செடி எதுக்கு ஜிம்மு அப்படின்னு இந்த சொல்லக்கூடிய அந்த செடி எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ரசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, ரசம் வைக்கிறப்போ இந்த தாளை கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ரசத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இது ரத்த சுத்தகரிப்பியாக பயன்படக்கூடியது தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜிம்மு. அடுத்தது ஒரு முக்கியமான செடி, இது வெற்றிலை. வெற்றிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றிலை என்ன மாதிரியான எல்லா விதத்துலையுமே பயன்படக்கூடியதான் அந்த வெற்றிலை. முக்கியமாக இது செரியாமையை கட்டுப்படுத்தும். அதாவது ஒரு சிலருக்கு நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் செரிக்காமல் இருக்கும், வயிறு பொறுமலாகவே இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வெற்றிலையை சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கறி விருந்துகள்லாம் கண்டிப்பாக கறி விருந்து சாப்பிட்ட உடனேவே வெற்றிலை போடுற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாகவே இருக்குது. எதற்காக அப்படின்னா அது செரிமானத்தை பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வெற்றிலை பண்ணுறாங்க. ஆக இது மாதிரி எத்தனையோ வகையான மூலிகை பயிர்கள் நம்ம தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கும். இதையும் தாண்டி இன்றைக்கி மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கு பல வகையான மூலிகை பயிர்கள் பொதுவாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் சில மூலிகை பயிர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை கொல்லி மூலிகை பயிர்
நீங்கள் அந்த இலையை வந்து நீங்கள் சர்க்கரை கொல்லி இலையை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு கை ஜீனி அள்ளி சாப்பிட்டா கூட ஒரு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் அந்த இனிப்பு சுவையே தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த சர்க்கரை கொல்லி, அதனால தான் இதுக்கு பேர். இந்த இலையை நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜீனியை சாப்பிட்டா அந்த இனிப்பு தன்மையை வந்து கட்டுப்படுத்துறதுனால, கொல்றதுனால தான் அதுக்கு பேர் சர்க்கரை கொல்லின்னு பேர். ஆக இந்த சர்க்கரை கொல்லி இலையை நம்ம சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதியை வந்து குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வந்து ஒரு இலை இல்லை 2 இலை, அதே போல் வந்து மாலை நேரத்தில் 2 இலை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதியை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பெயர், அதாவது சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய மூலிகை பெயர் என்ன அப்படின்னா இனிப்பு துளசி. இந்த இனிப்பு துளசி சர்க்கரை கொல்லிக்கு அப்படியே மாற்றானது. சர்க்கரை கொல்லி இலையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து இனிப்பு பலகாரங்கள் பொருட்கள் எதை சாப்பிட்டாலுமே சுவை தெரியாது. ஆனால் இந்த இனிப்பு துளசின்னு சொல்லக்கூடிய இந்த இலையை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குறைந்தது ஜீனியை விட 100 தன்மை இனிப்பு தன்மை உள்ளது தான் வந்து இந்த இனிப்பு துளசி. ஆக இந்த இலையையும் வந்து நீங்கள் சாப்பிடலாம். இது இனிப்பாக இருக்குது, இதை சாப்பிட்றதுனால சர்க்கரை அளவு கூடுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூடாது. இதுவும் வந்து சர்க்கரை வியாதியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய செடி தான். ஆக இது மாதிரி இன்சுலின் செடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவுமே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை செடி. இது வந்து இலையை வந்து நீங்கள் பச்சை இலையை சாப்பிடலாம், அப்படி இல்லை காய வச்சு கூட நீங்கள் பவுடர் பண்ணி டப்பாவில் அடைச்சி வச்சுக்கணும். காலையில் வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சுடுதண்ணியில் வந்து 1 டீஸ்பூன் அந்த தூளை போட்டுட்டு நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை வியாதியை வந்து கட்டுப்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேசவர்த்தினியை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தணும். அதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோடியா நூட்டிஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த பொடுதலை, லிப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் பவுடர் பண்ணி தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், பொடுதலை, ஈர்ப்பேன் பொடுகு, இந்த மாதிரி பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுறதான் இந்த பொடுதலை. அடுத்து சுவாச பிரச்சனை இருக்குது அப்படின்னா எதுக்காக சுவாச பிரச்சனை வரும்? சளி, காய்ச்சல், இருமல் இருந்தது அப்படின்னா மூக்கடைப்பு ஏற்படும். ஆக இந்த மூக்கடைப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசி இலையை வந்து நீங்கள் துளசி இலையை வச்சு டீ போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலும் வந்து சுவாச பிரச்சனையை வந்து கண்டிப்பாக வந்து சரியாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி, இருமல் இந்த பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தும். அடுத்து வேறு என்ன பண்ணலாம்? ஒற்றை தலைவலி, ரெட்டை தலைவலியெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த தலைவலி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நொச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நொச்சியை வந்து நம்ம எடுத்து நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா அந்த தலைவலியை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இந்த சளி, இருமல், காய்ச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு மேலும் பல வகையான மூலிகை பயிர்களை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் இன்னொரு மூலிகை பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை. இந்த தூதுவளையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் சளி, இருமல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். இதை எப்படி சாப்பிட்லான்னா தூதுவளையை வந்து நல்லா இலையை சின்னதாக கட் பண்ணி நறுக்கி அதை என்ன பண்ணலாம், இட்லி தோசையில் வந்து நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சளி, இருமலை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தலாம். ஆக இந்த மாதிரி பல வகையான மூலிகை பயிர்கள் வந்து நம்ம மருத்துவத்தில் வந்து இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீர் கல், கிட்னி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கரைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெருஞ்சி முள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம காட்டு பகுதிகளெல்லாம் வந்து இந்த நெருஞ்சி முள் வந்து தன்னால் முளைச்சி கிடக்கும். இந்த நெருஞ்சி முள் செடியை வந்து நம்ம பறித்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு பழைய சாத தண்ணியில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அந்த செடியை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியை பார்த்தா நல்லா கட்டித்தன்மையோடு இருக்கும். அந்த கட்டித்தன்மை அந்த சாரை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கிட்னியில் இருக்கக்கூடிய கல் அடைப்பை வந்து வெகு விரைவாக கரைச்சிடும். ஆக வந்து கிட்னி. அடுத்த ஒரு முக்கியமான மூலிகை பயிர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி எதற்காக பயன்படுதுன்னா மஞ்சள் காமாலை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பயன்படுது. இதற்கு முன்னதாக வந்து கீழா நெல்லியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி பாலில் கலந்து குடிப்பாங்க அந்த மஞ்சள் காமாலை கட்டுப்படுத்துவதற்காக. ஆக இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியையுமே வந்து மஞ்சள் காமாலை பிரச்சனை உள்ளவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மஞ்சள் காமாலை நோயை வந்து கட்டுப்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதே போல் எண்ணெயில் இதையும் வந்து இந்த இலையும் காய வச்சு அதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து பயன்படும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்று சம்மந்தமான பிரச்சனை வந்து நிறையா பேருக்கு இருக்கும். சரியாமை,
இந்த செரியாமையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வகையான கீரை வகைகள், அதில் முக்கியமாக மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் நம்ம உண்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். அடுத்து தும்பை, சிறுதும்பை பெருதும்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தும்பை செடியோட இலையை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலுமே அந்த செரிமான பிரச்சனையை வந்து கண்டிப்பாக வந்து இதை கட்டுப்படுத்தும். அடுத்து காது வலி பிரச்சனை. காதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது வலி பிரச்சனை இருக்கவங்க வந்து மருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடி. இந்த மருள் என்ற மூலிகை செடி எது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழி செடி மாதிரியாக தான் இருக்கும். இந்த செடியை என்ன பண்ணணும், அந்த இலையை வெட்டிட்டு லேசாக தீயில வாட்டிடணும். தீயில வாட்டிட்டு அதில் வரக்கூடிய சாறை வந்து ஒரு கிண்ணத்தில் பிடிச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் காதில் ஊற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காது வலி பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனை. இந்த மூட்டு வலி பிரச்சனைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஒரு 30 வயசு 35 வயசு ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கும். இந்த மூட்டு வலி பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு என்ன சொல்கிறாங்க, பிரண்டை துவைகளை வச்சு நம்ம அரைச்சி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தலாம். இந்த பிரண்டை வந்து அடுத்ததாக ஒரு முக்கியமான பயனை தரக்கூடியது. அதில் பிரண்டையை பொறுத்தவரை 4 வகையான பிரண்டை இருக்குது. ஒன்று 4 பக்க பிரண்டை, 3 பக்க பிரண்டை, 2 பக்க பிரண்டை மற்றும் உருட்டு பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இந்த 4 பக்க பிரண்டை வந்து பசி எடுக்காத குழந்தைகள், அதாவது குழந்தைகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கெட் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க, ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்க, அதனால் அவங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். ஆக இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரண்டை துவைகளை அரைச்சி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பசி எடுக்கும். அதுக்கப்புறமா வந்து குழந்தைகள் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக இந்த மீதி 3 பிரண்டைகளுமே வேறு விதமான பயன்களை கொடுக்குது. குறிப்பாக வந்து என்னென்னா கால் எலும்பு முறிவு, கை எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டது அப்படின்னா இந்த பிரண்டையை நல்லா அரைச்சி நம்ம எலும்பு முறிவு ஏற்படுத்தப்பட்ட இடத்துல வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அந்த எலும்பு முறிவு வந்து விரைவாக குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இது மாதிரியான பல வகையான மூலிகை பயிர்கள் வந்து பல வகைகளில் வந்து மனுஷங்களுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்குது. ஆக இந்த மூலிகை பயிர்களை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். கண்டிப்பாக பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஆக மக்கள் அனைவரும் வந்து வரக்கூடிய நோய்களுக்கு ஒவ்வொரு மூலிகை பயிர்களும் வந்து ஒவ்வொரு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மூலிகை பயிர்கள், லட்சக்கணக்கான மூலிகை பயிர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பறந்து கிடக்கு. ஆக மக்கள் அனைவரும் அந்த வியாதிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய மூலிகை பயிர்களை வந்து எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கட்டுப்படுத்தலாம். இதை பயன்படுத்துவதற்கு முன்னதாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மூலிகை பயிர்களையும் வந்து நம்ம நேரடியாக எடுத்து உண்ண முடியாது. இதுவரை சொன்ன மூலிகை பயிர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து சாப்பிடக்கூடிய மூலிகை பயிர்கள். சில மூலிகை பயிர்கள் வந்து நம்ம நேரடியாக சாப்பிட முடியாது. அந்த மாதிரி மூலிகை பயிர்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்துறதே தவிர்க்கணும். அதை மீறி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பக்க விளைவை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதற்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி, அதாவது இன்னொரு பேர் சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த நித்திய கல்யாணி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த நித்திய கல்யாணி. அதுக்காக வந்து கேன்சர் இருக்க ஒருத்தவங்க வந்து நித்திய கல்யாணி இலையை வந்து நான் டைரெக்டாக சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது. ஆக வந்து இந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம டைரெக்டாக உண்பதை வந்து நம்ம தவிர்த்திடணும். ஆக இந்த கேன்சர் உள்ளவங்களுக்கு வந்து மாற்றாக வந்து வேறு ஒரு மூலிகை செடி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முள் சீத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடி. இந்த செடியில் இருக்கக்கூடிய இலையை நீங்கள் பறித்து ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அது கேன்சர் நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லை முள் சீத்தா பழத்தை எடுத்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கேன்சர் பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான மூலிகை செடி நம் தமிழ்நாட்டின் மலர் செங்காந்தல் மலர். இந்த மலரானது எங்கே அதிகமாக வந்து சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டமான ஒட்டன்சத்திரம், கள்ளிமந்தயம், தாராபுரம் இந்த பகுதியில் வந்து திருப்பூர் இந்த பகுதிகளில் அதிக பரப்பளவில் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. இந்த பயிரும் வந்து நம்ம நேரடியாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கைகால் வலி உள்ளவங்களுக்கு இப்போ மருந்து சாப்பிட்டா சரியாகுது பார்த்தீங்களா, அந்த மருந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்காந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர்லேருந்து தான் எடுக்கிறாங்க, அந்த செடியிலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. ஆக இது மாதிரி பல வகையான மூலிகை பயிர்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இருக்குது. அடுத்து இன்னொரு மூலிகை பயிர் என்ன அப்படின்னு ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடி. இந்த ஓமவல்லி செடி எதற்காக பயன்படும், அந்த செடியோட இலையை எடுத்து நீங்கள் லேசாக கசக்கிட்டு அப்படியே நூர்ந்து பார்த்தீங்கன்னா அதோட வாசனையே வந்து ஒரு அலாதியான வாசனையாக இருக்கும். இது வந்து தொண்டை கரகரப்பு, சளி, இருமல் இதை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பயிர். ஆக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான மூலிகை பயிர்களும் அதோட பயன்களையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் நிறையா மூலிகை பயிர்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வியாதி நோய் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூலிகை பயிர்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா
உடல் ஆரோக்கியமாக கண்டிப்பாக மாறும். பக்க விளைவு ஏதும் இல்லாமல் நீண்ட நாள் நீண்ட வருடங்கள் மிக சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.